தம்பி அஜித்குமார் அவர்களின் லாக்அப் மரணம். அது நடந்து 6-7 மாசம் கூட ஆகல. அதுக்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் 24 பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு கண்டறிஞ்சு அதுக்கான மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையில எடுத்தாரு சென்னையில. அப்பயே எங்களுக்கு சாரி வேண்டாம், நீதி வேண்டும் சொல்லிட்டு அன்னைக்கே தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாரு. இன்னைக்கு எங்க தாம்பரம் தொகுதியில பெவி என்கிற புனிதன் அவர்களை போலீஸ் கூப்பிட்டுட்டு போனாங்க. கூப்பிட்டுட்டு போயிட்டு புழல் சிறையில அவரை ரிமாண்ட் செய்யறதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க கை கால் வீக்கமா இருக்கு, நீங்க ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அங்க இருந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு சென்றாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் ஏதோ பேசி திருப்பியும் அவர் கொஞ்சம் வீக்கா தான் இருக்காரு என்னமோ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அவர் புழல் சிறையில எடுத்துட்டு போயிட்டு அடைச்சிட்டாங்க. அடைச்சு அதுக்கப்புறம் அடைச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு அவர் திருப்பி ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்காரு. வந்திருந்தோடனே அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாரும் போய் பார்த்திருக்காங்க. இந்த மாதிரி வந்திருக்காங்க, இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. குடும்பம் எல்லாம் போய் பார்த்திருக்காங்க. அவரோட பல்ஸ் 20 அந்த ரேஞ்சில தான் இருந்திருக்கு. நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா, நேத்து ஈவினிங் ஒரு நைட்டு போல அவர் உயிரிழந்துட்டாரு. அப்போ இன்னைக்கு அதுக்கான விஷயங்கள் நடவடிக்கை எடுத்து அவங்க மேல என்ன ஆயிடுச்சுன்றது தெரியாதனால வழக்கு பதிவு செஞ்சு இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் நடந்தது. அப்போ அந்த டைம்ல அவங்க ஒய்ஃப் கூட இருந்திருக்காங்க. அவங்க ஒய்ஃப் அவரோட உடம்புல, இடுப்புல, கை கால்ல எல்லா இடத்துலயும் பெரிய காயங்கள் ஏற்பட்டு அது கண்ணி போய் இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இங்க இருந்து நல்லா போன ஒரு பையன் நல்லா போயிட்டு திடீர்னு இந்த மாதிரியான ஒரு இறந்தல் செய்தியை கேட்கும் போது, அதுக்கான காயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது காவல்துறை மீது மிகவும் பெரிய ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அதனால இது போன்ற செயல் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. இதனால நாங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.